பாஜகவில் தொடர்ந்து கைது செய்யப்படும் நபர்கள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். 4 பேரும் நாளைக்கு டெல்லியில் இருக்காங்க, அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட. எங்களுடைய கட்சியில பெரிய தலித் சமுதாய தலைவர்கள் இவங்கெல்லாம். இந்த 4 பேரும் போய் தான் அப்பீலே பண்றாங்க, பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அதன் பிறகு SC/SC கமிஷனை போய் பாக்குறாங்க, NHRC கமிஷனை போய் பாக்குறாங்க. நாங்களும் இதை கம்பீரமாக எடுத்திருக்கின்றோம் என்று சொல்வதற்காகத்தான் அதை விலைக்கு சொல்றாங்க. மற்றபடி வேற எது இல்லைங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாஜகவோட மாநில வழக்கறிஞர் பிரிவோட செயலாளர் அலெக்சி சுதாகர் கைது செய்யப்பட்டதா களத்துப்பாக்கி. அதே மாதிரி சீர்காழி சத்யான்றவரும் கைது செய்யப்பட்டார். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்க, அலெக்ஸ் அவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பால் கடராஜன் எல்லாமே இங்க இருக்கிறாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டியில 4 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப நான் திரும்ப பேச ஆரம்பிச்சது ஒரு செப்பரேட் டாபிக் ஓபன் ஆகும். எனக்கும் இந்த விஷயத்தில் நிறைய கோபங்கள் இருக்கு. பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு கோயம்புத்தூர்ல இதற்கு முன்னாடி போட்ட கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. அலெக்ஸ் ஒரு ஒளிஞ்சிட்டு போற ஆள் இல்ல. ஹைகோர்ட் போனா ஹைகோர்ட்ல இருப்பாரு, வீட்டுக்கு போனா வீட்டுல இருப்பாரு. அந்த கேஸ இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி இதற்கு முன்னாடி போட்ட எஃப்ஐஆர்ல லிங்க் பண்றாங்க. அதனால இந்த கேஸ் நான் ஆரம்பிச்சு பேசுறாங்கன்னா எனக்கும் காவல்துறையின் மீது நிறைய கோபம் இருக்கு. ஆனா முன்னாள் காவல்துறை அதிகாரி என்கின்ற ஒரு முறையில ரிஸ்ட்ரைண்டா பேசுறேன். நாங்க ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் சரி பண்ணணும். சும்மா காவல்துறையின் மீது குற்றம் சுமத்தக்கூடாது. காவல்துறையில 2-3 அதிகாரிகள் இப்படித்தான் இருக்காங்க. திமுகவினுடைய கைப்பாவையாவே மாறிட்டாங்க. ஆனா நான் பேசிட்டேன்னா அது மொத்த காவல்துறையை களங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். நான் இங்க பேசுவது காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணணும் தான் நான் பேசுறேன். ஏன்னா 2-3 பேர் தவறு பண்றதுக்காக மொத்த காவல்துறை எப்பொழுதுமே நான் களங்கப்படுத்தின ஆள் கிடையாது. அதனால இந்த அலெக்ஸ் கைதை பொறுத்த வரைக்கும் நீங்க பொதுவா பேசினா நான் டீட்டெயிலா பேச வேண்டிய ஆயிரும். அதான் சொல்றேன், புரிஞ்சுக்க. அதனால நீங்க பாக்குற அக்யூஸ்ட்ங்கிற பார்வை வேற, நான் பாக்குற பார்வை வேற. ஒரு மனுஷன் பர்த்டே பார்ட்டி அப்ப தூக்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல இதுக்கு முன்னாடி போட்ட கேஸ், அது தமிழ்நாட்டில் உயரதிகாரி ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவருக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு ஒரு டீலிங் நடந்திருக்கு. அந்த டீலிங்ல ஒரு இன்வால்வ் ஆயிருக்காரு. இவருக்கும் ஒரு உயரதிகாரி பேர் நான் எடுக்கல. ஏன்னா இந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சா அது வேற லைன்ல போயிருங்க. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய கோபத்தை உள்ளே வைத்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது திருத்தம் செய்யறதுக்கு பாக்கிறோம், பழிவாங்கறதுக்காக பாக்கலீங்கன்னா. ஆனால் நீங்க ஸ்பெசிபிக் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.